एवं 2024 राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान करेंगे। Led by Captain Rishabh Singh Sambyal. मैं आज उपाधि और पदक प्राप्त करने वाले வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர ஜனவரி 26, 2026 வந்து குடியரசு தினம் வரப்போகுது. சரி, நம்ம நாடு சம்பந்தமான உயரிய பதவியில் இருக்கிற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போக போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இவர் தான் வந்து இந்தியாவின் வீர நாயகன் மேஜர் ரிஷப் சிங் சாம்பியால். அதாவது குடியரசுத் தலைவர் கூடயே இருந்துட்டு இருப்பார். நீங்கள் ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருந்தார், இன்டர்நெட்டையே வந்து கலக்கிட்டு வந்தவர். ஜனாதிபதியோட ஏடிசி மேஜர் ரிஷப் சிங் சாம்பியால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று இந்தியாவின் உச்சகட்ட கௌரவ பதவியில் இருக்கும் ஒரு வீரன் இவர். இவரோட குடும்ப பின்னணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்முவின் புகழ்பெற்ற டோக்ரா ராஜ்புட் குடும்பத்தில் பிறந்தவர் ரிஷப் சிங் சாம்பியால். டோக்ரா வீரர்கள் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு தனி அடையாளம். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் எல்லைகளை காத்த வீர பரம்பரை. சிறு வயதிலேயே தேசபக்தியும் தியாக உணர்வும் அவரது ரத்தத்தில் ஊறிப்போனது. ஆனால் அவரது கனவு ஒன்றுதான், இந்திய இராணுவம். இந்திய இராணுவத்தின் மிக கடினமான மிக உயர்ந்த பிரிவு எது தெரியுமா? 4 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான். இவர்களை டேகர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது குத்து வாள்கள் என்று அழைப்பார்கள். இவர்களின் குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் மென் மேக்சிமம் இம்பேக்ட். குறைந்த வீரர்கள் அதிகபட்ச தாக்கம். தெரியுமா? 100 பேருக்கு இந்த பயிற்சிக்கு வந்தாங்கன்னா அதில் வெறும் 4 அல்லது 5 பேர் மட்டுமே தேர்வாவார்கள். 100க்கு 4-5 தான். இந்த 5% ஒருவர் தான் நம்ம ரிஷப். பலிதான் பேட்ச், இது பாரா எஸ்எஃப் வீரர்களின் மிக உயர்ந்த அங்கீகாரம். இதை பெற மலை யுத்தம், காட்டு யுத்தம், பாலைவன யுத்தம், கடல் நீச்சல், போர், ஹெலிகாப்டர் தாக்குதல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கணும். மேஜர் ரிஷப் வந்து அதை சாதித்தார். அமெரிக்காவின் USSOCOM, இங்கிலாந்தின் UKSF போன்ற உலகம் தரம் வாய்ந்த படைகளோடு இணைந்து பயிற்சி பெற்றவர். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சாதனைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2021 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் நடந்துச்சு. அதில் வந்து ராஜ்பத் பரட் அப்படிங்கிற கோடிக்கணக்கான பேர் பார்க்குற அந்த நிகழ்ச்சி, அதாவது அணிவகுப்பு நிகழ்ச்சி, அதில் கேப்டன் ரிஷப் சிங் சாம்பியால் வந்து ஜாட் ரெஜிமெண்ட் அணியை வந்து வழிநடத்தி வந்தார் அணித்தலைவராக. அதனோட விளைவு என்ன தெரியுமா? சிறந்த அணிவகுப்பு அணின்னு விருது வாங்கிச்சு அந்த அணி தான், அவர் நடத்தி வந்த அணி. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேர்லேயே பாராட்டினார் அதை. இந்த சாதனைக்கு பிறகு இந்தியாவின் மிக உயர்ந்த கௌரவ நியமனம் அவருக்கு வந்து கிடைச்சது. திரௌபதி முர்மு, அதாவது நம்ம ஜனாதிபதியோட ஏடிசி ஐடி கேம்ப். உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏடிசினா என்ன அப்படின்னு. ஜனாதிபதியின் நிழலாக இருப்பவர் தான் ஏடிசி. பாதுகாப்பு, நெறிமுறைகள், சடங்குகள், நிர்வாகம் எல்லாவற்றிலும் ஜனாதிபதிக்கு துணையாக நிற்பவர் இவர். இந்த பதவிக்கு ஒழுக்கம், புத்திசாலித்தனம், அர்ப்பணிப்பு எல்லாமே வேணும். அது இருந்தால் மட்டுமே இந்த பதவியில் வரும். நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ சின்சியராக வேலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னு அந்த ட்ரெண்டிங் வீடியோஸில். அதை பார்த்தாவே தெரிஞ்சு இந்த பதவிக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. வைரல் தருணங்கள்னா இப்போது சொல்லப்போவது இன்டர்நெட்டையே கலக்கிய தருணங்கள். ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஜனாதிபதி வந்து உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிஷப் மெதுவாக அவருக்கு கைக்குட்டை வந்து கொடுப்பார். மழை பெய்த போது அவங்கள வந்து குடை பிடிச்சு கூட்டிகிட்டு போனார். ஒவ்வொரு அடியிலும் ஜனாதிபதியை வந்து நல்லா கவனிச்சு கொண்டார். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் அவரோட கோடிக்கணக்கான இதயங்களை வந்து ரீச் ஆச்சு, அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தாய் மகன் போன்ற பிணைப்பு, இதுதான் உண்மையான வீரம். போர் மட்டுமல்ல, அன்பும் அக்கறையும் பணிவும் கூட வீரம்தான் அப்படின்னு. இவருக்கு நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபேன் பேஜ், சோசியல் மீடியா ரியாக்ஷனு, ஆர்ட் எமோஜிஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. மேஜர் ரிஷப் சிங் வந்து ஒரு சாதாரண பையன் இல்லை, ஒரு உத்வேகம். அவருக்கு ஒரு கடின உழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தேசபக்தி, இது எல்லாமே இருந்திருக்கும் அவர்கிட்ட. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இவை இருந்தால் எந்த இலக்கையுமே எளிதில் அடையலாம். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அடிங்க. நம்ம வந்து இன்னும் வந்து நிறையா இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தகவல்கள் வந்து போடலாம். ஏன்னா வந்து உயரிய பதவியில் இருக்கிறவர், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஜனாதிபதி, நாட்டின் முதல் குடிமகன், அவங்களுக்கு வந்து ஏடிசி இருக்கிறவரை பற்றி நம்ம ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கக்கூடாது. நம்ம ஹை லெவலில் தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து தேச துரோகிகளுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹை லெவல் மட்டும் சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ எல்லாருமே உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலை வந்து சின்சியரிட்டி, டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இவரை மாதிரி நீங்களும் சாதனையாளராக மாறலாம். 2026 புத்தாண்டில் எல்லாருமே வந்து இவரை மாதிரி இந்த பதவிக்கு போகணும்னு ஆசை வேண்டாம். கிடைச்ச நம்மளுக்கு எந்தெந்த வேலையும் நம்ம எந்த பதவியில் இருக்கிறோமோ அந்த பதவிக்கான இதை வந்து நம்ம பணிவோட, பண்போட, ஒரு அரவணைப்பு, அந்த பணியை வந்து நம்ம நல்லா சிறப்பாக செய்வோம் என்று உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம். प्रदान किया जा रहा है श्री पवन कुमार कुमावत, जयपुर, राजस्थान से। और 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है सुश्री चोंगथाम लोयलकपीचानु, इम्फाल, मणिपुर से। यह सम्मान अर्ध बहुमूल्य रत्नों से सुसज्जित सुंदर रजत आभूषण निर्माण कला के लिए प्रदान किया जा रहा है। अगली श्रेणी है पेपर मैशे शिल्प और कागज शिल्प, और 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री शिवशंकर साधु खान, बुर्दवान, पश्चिम बंगाल से। और 2000 शिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री रोशन छिपा, जयपुर, राजस्थान से। यह सम्मान हस्त ब्लॉक प्रिंटिंग की सुंदर कलात्मक बस परंपरा को उत्कृष्ट रूप से प्रस्तुत करने के लिए दिया जा रहा है। 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री ख्वाजा मजीर अली, श्रीनगर, जम्मू एवं कश्मीर से। सोजनी शॉल की बारीक कलात्मक कढ़ाई परंपरा को उत्कृष्ट रूप से प्रस्तुत करने हेतु। अगली श्रेणी है हस्त निर्मित कालीन, फर्श बिछावन, गलीचे और दरियों की। 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार दिया जा रहा है श्री इम्तियाज अहमद, वाराणसी, उत्तर प्रदेश से। पारंपरिक पुंजादरी हस्त निर्मित कालीन बुनाई कला के लिए 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री मंजूर अहमद खान, श्रीनगर, जम्मू एवं कश्मीर से। उत्कृष्ट हस्त निर्मित कालीन निर्माण कला के लिए। अगली श्रेणी है खिलौने एवं गुड़िया, कठपुतली खेल एवं पतंगों की। 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है सुश्री उर्वशी महाराणा, भुवनेश्वर, उड़ीसा से। पारंपरिक गोबर से निर्मित खिलौनों की विशिष्ट शिल्प कला के लिए 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री गोरसा संतोष, विजयवाड़ा, आंध्र प्रदेश से। पारंपरिक टेराकोटा लकड़ी के खिलौनों की विशिष्ट शिल्प कला के लिए यह पुरस्कार से उन्हें सम्मानित किया जा रहा है। अगली श्रेणी है विविध शिल्प, मिसलेनियस क्राफ्ट, और 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री बी राधाकृष्ण पिल्लई, त्रिवेंद्रम, केरला से। अनूठी स्ट्रॉ पिक्चर आर्ट शिल्प कला की सृजनात्मक अभिव्यक्ति के लिए 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री सुलेमान कुट्टी के, त्रिवेंद्रम, केरल से। धान के पुआल से निर्मित पेडी स्ट्रॉ वर्क की अनूठी शिल्प कला के लिए यह सम्मान दिया जा रहा है। अगली श्रेणी है महिला कारीगर। यह श्रेणी उन महिला शिल्पकारों को सम्मानित करती है जिन्होंने अपने कौशल से परंपरा को नई दिशा दी है। और 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्रीमती पी विजयलक्ष्मी, तिरुपति, आंध्र प्रदेश से। विशेष कलमकारी हस्तचिंतन परंपरा को उत्कृष्ट रूप से आगे बढ़ाने के लिए 2024 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है सुश्री गायत्री रानी, जयपुर।